இன்றைய கருத்தாய்வில் நம்மோடு இணையும் விருந்தினர் அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்றைய நமது கேள்வி, தமிழ்நாட்டின் பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வை கொடுக்க வல்ல தலைவர் யார்? கிடைத்த முடிவுகளின் அடிப்படையில் வந்த தெரிவுகள்: கருணாநிதி, ஜெயலலிதா, விஜயகாந்த், அன்புமணி ராமதாஸ், திருமாவளவன், வைகோ, ஸ்டாலின், சீமான், பிறர் யாருமில்லை, கருத்தில்லை என்பதாக முடிவுகளை திரையில் பார்க்கிறோம். முதலில் மண்டல வாரியாக வடக்கு மண்டலத்தில் கருணாநிதி 26%, ஜெயலலிதா 12.5%, மற்றவர்கள் 12.5%, விஜயகாந்த் 8%, யாரும் இல்லை என்போர் 8.49, அன்புமணி என்போர் 6.81, திருமாவளவன் 5.93, கருத்தில்லை என்போர் 5.68. அது மொத்த முடிவுகள் என்று நினைக்கிறேன். வடக்கு மண்டலத்தில் திருமாவளவன் 3.5, கருத்தில்லை என்போர் 2, வைகோ 5, ஸ்டாலின் 7, சீமான் 2.50. அடுத்தடுத்த மண்டலங்கள் திரையில் வருகின்றன. ஒட்டுமொத்தமா அவங்களுடைய பார்வை என்ன? கருணாநிதிக்கே முதன்மை இடம் கிடைத்திருக்கிறது இல்லையா? இதுல நம்ம கேள்வி என்னன்னா, தமிழ்நாட்டின் பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வை கொடுக்க வல்லமை உள்ள தலைவர் யாருங்கிறது கேள்வி. அப்போ மக்கள் மனத்துல என்ன இருக்க வாய்ப்பு இருக்குன்னா, அந்த கருத்து கணிப்புல பார்க்கும்போது ஜெயலலிதா 5 ஆண்டுகள்ல உரிய தீர்வை கொடுக்கலங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மனத்துல இருந்திருக்கணும். அதன் அடிப்படையில தான் நீங்க பாலினம் என்று பார்த்தால் ஆண்கள் மத்தியிலும் கருணாநிதிக்கு அதிகம் வருது, பெண்கள் மத்தியிலும் கருணாநிதிக்கு அதிகம் வருது. மண்டலம் என்று பார்த்தால் அனைத்து மண்டலத்திலும் கருணாநிதி அதிகம் வர்றாரு. அடுத்தபடியாக வயதுங்கிறத பார்த்தா கூட கருணாநிதிக்கு இளைஞர்கள் மத்தியில குறைவு என்றாலும் கூட ஜெயலலிதாவோட ஒப்பிடும்போது அந்த இடத்திலுமே அதிகமா வர்றாரு. முதல்ல மண்டலங்களை மட்டும் எடுத்துக்கிட்டா, ஜெயலலிதா 20 தாண்டியது ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான், அது தெற்கு மண்டலத்தில் மட்டும். ஆனா 4 மண்டலங்களிலும், அதுல 3 மண்டலங்கள்ல கருணாநிதி 20 தாண்டுகிறார். 26, 27, 26. மேற்கில் மட்டும் 19. சவுத்துல அவர் எல்லா மண்டலத்தை விட சவுத்துல தான் 27.62 மிக அதிக அளவுல தெற்கு மண்டலத்தில் அவர் இருக்கிறாரு. சோ மண்டல வாரியாவும் அவர் தான் அங்க இருக்கிறாரு. இதுல இன்னொரு அம்சத்தை பாத்தீங்கன்னா, கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் சேர்ந்து வருவது ஒரு 43% விழுக்காடு தான் வருது. இது தமிழக அரசியல்ல இதுவும் ஒரு முக்கியமான மாற்றமாக தான் நாம கருதணும். ஏன்னா இதுவரை அவங்க 89ல இருந்து அவங்க 2 பேருமே அரசியல் களத்துல போட்டி ஆரம்பிச்சதுல இருந்தே 50% மேலதான், 50, 60ங்கிற மாதிரி தான் 2 பேருமே மக்கள் ஆதரவை பெற்றிருக்காங்க. பட் இந்த கருத்து கணிப்பின் வெளிப்பாடு 42 வருவதும், இளைஞர்கள் மத்தியில 2 பேருக்குமே குறைவான ஆதரவு இருக்கிறதும், தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம், ஓரளவாவது ஒரு மாற்றத்தை நோக்கி தமிழக வாக்காளர்கள் போகிறார்களோ என்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கிறது. நீங்க இளைஞர்கள் அடிக்கடி சுட்டி காட்டுறதுனால வயது வாரியான முடிவுகளை நாம திரையில பார்த்துக்கிட்டே பேசலாம். 18 to 25 வயது வரை உள்ளவர்களை இளைஞர்கள் என்றும், 26 to 35 வயது வரை, 36 to 50, 50 வயதிற்கு மேற்பட்டோர் என்றும் 4 பிரிவுகளாக பிரித்து அந்த முடிவுகளை நாம திரையில பார்க்கிறோம். அது இப்போ மண்டல வாரியாக பார்க்கும் பொழுது குறிப்பிடத்தகுந்த சில புள்ளி விவரங்கள். 10 தாண்டியதுல அன்புமணி ராமதாஸ் வடக்கு மண்டலத்தில் 14.5, திருமாவளவன் மேற்கில் 15.64. சரிதானா? இது அன்புமணி ராமதாஸ் வடக்கு மண்டலத்தில் அவருக்கு அதிகம் இருக்கிறதும், அவருக்கு அவரை ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக ரொம்ப நாட்களா மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கிறதும் அவரை பொறுத்தவரை இது வாய்ப்பு இருக்குது. ஆனா மேற்கு மண்டலத்துல திருமாவளவன் தன்னை ஒரு தீர்வை கொடுக்க வல்லவர்கள் என்று தன்னை ஆஃபர் பண்ணவே இல்லை என்றாலும் அன்புமணிக்கு சற்று குறைவு, அன்புமணிக்கு இணையாக என்று சொல்லலாம், 1% குறைவு. அந்த அளவுக்கு திருமாவளவனுக்கு இருக்குதுன்னா திருமாவளவன் மேல ஒரு பார்வை மக்களுக்கு இருக்குங்கிறதான் காட்டுது. ஆனா மேற்கு மண்டலத்துல அபரிதமா திருமாவளவனுக்கு 15.64, வடக்கு மண்டலத்துல அன்புமணிக்கு இருப்பதை விட மேற்கு மண்டலத்துல திருமாவளவனுக்கு இருக்கிறதுல எனக்கு முகாந்திரம் சரியா இல்லை என்றுதான் தோன்றுகிறது. 12.99, அதாவது ஏறத்தாழ 13 ஒரு புள்ளி யாருக்கு கிடைச்சிருக்குன்னா விஜயகாந்துக்கு மத்திய மண்டலத்துல கிடைச்சிருக்கு. மத்திய மண்டலத்துல விஜயகாந்துக்கு கிடைச்சிருக்கிறதுல ஒன்னும் வேப்பு இல்லை. அவரோட ஒரு ஆவரேஜ் ஆட்டு அவருக்கு ஒரு 8-9 கிடைக்கும் போது மத்திய மண்டலத்துல 12-13 கிடைக்கிறதுல ஒன்னும் பெரிய வேறுபாடு இல்லாது. இப்ப தமிழ்நாட்டின் பிரச்சனைகள்னா கல்வி கூட பிரச்சனை ஆயிடுச்சு, விவசாயிகள் பிரச்சனை, ஆலை தொழிலாளர்கள் பிரச்சனை, வேலையில்லா பிரச்சனை, மின் பற்றாக்குறை, மீத்தேன் எடுப்பு, எரிவாயு குழாய் பதிப்பு, அணுமின் நிலையத்தையும் பிரச்சனையாக்குறாங்க, மது, மணற்கொள்ளை, பெண்கள் மீதான வன்முறை, விலை உயர்வுன்னு அடுக்கிக்கிட்டே போகலாம்.
இப்ப இத்தனையும் மனதில் கொண்டுதான் இவர்கள் வாக்களித்திருப்பார்கள் என்றுதான் நாம் நம்ப வேண்டியிருக்கிறது. நிச்சயமாக அவங்க சில பிரச்சனைகள் இந்தியா ஃபுல்லா எல்லா மாநிலத்துக்குள்ள பொதுவான பிரச்சனை, சில பிரச்சனைகள் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே உரித்தான பிரச்சனை. ஆனா என்னோட அனுமானப்படி வாக்களித்தவங்க எல்லா பிரச்சனையுமே தமிழ்நாட்டின் பிரச்சனையா கருதி தான் வாக்களித்திருப்பான்னு நான் கருதுறேன். இதுல குறிப்பிடத்தகுந்தது என்னன்னா, எந்த பகுதியில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்தந்த மாவட்டத்துக்குன்னு சில தலைவோகிற பிரச்சனைகள் இருக்கத்தானே செய்யுது. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் தப்பிச்சிருக்கு? நிச்சயமா நீங்க சொல்லுறது தான். தஞ்சையில மீத்தின் இருக்குது, தென் மாவட்டங்கள்ல கூடங்குளம் பிரச்சனை இருக்குது. இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு விதமான தனித்துவமான பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்குது. அந்த அடிப்படையில் இப்ப வயது வாரியாக உங்க முடிவுகளை சொல்லுங்க. வயது வாரியாக உள்ள முடிவுகள் வயது ஏற ஏற கருணாநிதி நிச்சயமாக அது ஆதரவு பெருகுது. ஜெயலலிதாவுக்கும் அந்த வயது ஏற ஆதரவு பெருகுது என்பது நமக்கு தெளிவா தெரியுது. வயது ஏற ஏற அவங்களுக்கு ஆதரவு குறையிற மாதிரி தெரியுது. இல்ல ஜெயலலிதாவுக்கு 20.26, 17.35, 17.65, 17.27 ஒரு நிமிடம். ஆமா, அவருக்கு அங்க 37 இருக்கும்போது 17 கம்பேரிட்டிவா பார்க்கும்போது 25 வருடத்துக்கு பிறகு எஸ்டாப்ளிஷ் ஆன தலைவர் ஜெயலலிதா. ஜெயலலிதா எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு கருணாநிதி என்பதோட வெளிப்பாடு தான் இதுல தெரியுது. கருணாநிதிக்கு 36-50, 52-65 பெரிய அளவுல, அதிக அளவுல கருணாநிதிக்கு 26-37 அளவுக்கு இருக்கு. ஜெயலலிதாவுக்கு அவங்களோட ஆவரேஜ் 19 விட அந்த வயது ஏற ஏற அந்த ஆவரேஜ் 1-2 பாயிண்ட் குறைவா தான் இருக்குது. அது காரணம் ஜெயலலிதா எஸ்டாப்ளிஷ் ஆனது கருணாநிதி எஸ்டாப்ளிஷ் ஆனி ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு பிறகு எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு தலைவர் என்பதுதான் காரணம். இப்ப நீங்க முதல்ல பேசுறப்ப இருந்தே மாற்றம் என்பதை விரும்புறாங்க, அதைத்தான் இந்த ரிசல்ட் காட்டுது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆனால் மாற்றத்தை மக்கள் விரும்பி இருந்தால் மத்தவங்களுக்கு தானே அதிக மதிப்பெண் வந்திருக்கணும். நிச்சயமாக நான் முழுமையாக விரும்புவாங்கிற வார்த்தையை சொல்லாம தான் அதை சொன்னேன். இளைஞர்கள் மத்தியில ஓரளவுக்கு அந்த இவங்க கருணாநிதி ஜெயலலிதா மேல உள்ள ஈர்ப்பு குறையுது என்பதான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அந்த அடிப்படையில தான் இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த கருத்து கணிப்புல கிடைத்ததை விட கடந்த கால தேர்தல்களில் ஒரு 10-15 விழுக்காடுகள் இவங்க அதிகம் பெற்றிருக்காங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட அளவு விழுக்காடு வாக்காளர்கள் இவர்களை விட்டு விலகி வந்திருக்கிறார் என்பதை மாற்றத்தின் ஒரு படியாகத்தான் எடுக்க முடியுமே தவிர முழுக்க மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்று எடுக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா இவங்க ரெண்டு பேருக்கு பக்கத்திலே வேற யாரும் இல்ல, வேற யாரும் டபுள் டிஜிட்டுக்கே போகல. டபுள் டிஜிட்ல கருணாநிதி ஜெயலலிதா தான் இருக்காங்கிறத நாம மறுத்துவிட முடியாது. நேற்று முன்தினமும் சீமான் நல்லதொரு இடத்தை ஓரளவுக்கு பெற்றிருந்தார். இன்றைக்கு இறுதி இடத்தில் தங்கியிருக்கிறார். சீமானை பொறுத்தவரை நேற்று முன்தினம் உள்ள பிரச்சனைகள் வேற. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக சீமான் பாடுபடுவார் என்ற ஒரு இதும்போது அவர் பொது தொகுதியில் ஒடுக்கப்பட்ட மக்கள், வாய்ப்பில்லாத சமூகங்களுக்கு வாய்ப்பு, திருநங்கைக்கு வாய்ப்பு என்ற மாதிரி எல்லாம் அவர் சொல்றது மக்கள் மத்தியில் எடுது. அடுத்தால தமிழர் பிரச்சனைகளை, தமிழர்களின் தலையான பிரச்சனை, தமிழ்நாட்டை தமிழர் ஆள்வது என்பது போன்ற பல பிரச்சனைகளை சொல்லும் போது அதற்கு மக்கள் மத்தியில் ஒரு ஈர்ப்பு இருக்குது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் சீமானால் தீர்வு கொடுக்க முடியுமா என்று கேட்கும் போது அதற்கு அந்த ஆதரவு வளையத்தோட குறைவாகத்தான் இருக்கிறது. இன்றைய கேள்வி, தமிழ்நாட்டின் பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வை தரவல்ல தலைவர் யார்? இதற்கு கிடைத்த பதில்களை ஆண் பெண் என பாலின வாரியாக சதவிகித அடிப்படையில் முடிவுகளை திரையில் பார்க்கிறோம். பிறகு மொத்த முடிவுகளும் திரையில் விரியும். ஆண்கள் பெண்கள் பார்க்கும் பொழுது கருணாநிதி அவர்களுக்கு ஆண்கள் பெண்கள் சமமா இருக்கு. ஜெயலலிதா அவங்களுக்கு மேல் 18, ஃபீமேல் 21. பெண்களின் வாக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு. நிச்சயமா முதல்ல விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு ஜெயலலிதா ஒரு முக்கிய தலைவரா திகழ்றாங்க. அவங்களே ஒரு பெண் என்பது ஒரு பிளஸ் பாயிண்ட். அடுத்தபடியா அவங்களோட திட்டங்கள் பெண்கள் சார்ந்த பல திட்டங்கள் அவங்க செயல்படுத்திருக்காங்க. இது அவங்களுக்கு கிடைச்சதை வச்சு பார்க்கும்போது மட்டும்தான். கருணாநிதியை ஒப்பிட்டால் அவர் தான் அதிகமா இருக்கு. அது உண்மை. கருணாநிதி அதிகமா இருக்குங்கிற தெரியும். கருணாநிதிக்கும் பெண்கள் மத்தியில பெண்களுக்கு சொத்து உரிமை கொடுத்தவர் என்ற போன்ற அஞ்சுகத்தம்மாள் பேர்ல பல திட்டங்கள் எல்லாம் அவரும் பெண்களுக்கு பாடுபடியோட தலைவருங்கிற வெளிப்பாடு தான் அதுல தெரியுது. ஜெயலலிதாவுக்கு ஆண்களை விட பெண்கள் அதிகம் இருப்பதற்கான காரணங்களை தான் இதை சொல்றேன். இப்ப கூட உள்ளாட்சியில 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடுன்னு சொல்றாங்க. சோ ஒரு சிம்பிள் ஆஃப் உமன் எம்பவர்மெண்ட் போது ஆவரேஜா இருக்கிற ஆண் ஆதரவை விட பெண் ஆதரவு இப்போ நல்ல வாய்ப்பு இல்ல. தேர்தலில் ஒரு 40% பெண்களுக்கு கொடுத்துடலாம்ல. இந்த தலைவர்கள்லாம் தாங்கள் பெண்களுக்கு ஆதரவானவர்கள் நல்ல கான்செப்ட். நிச்சயமா நல்ல கான்செப்ட் தான். தேர்தலை பொறுத்தவரை வின்னபிலிட்டி தான் பிரச்சனை. அப்போ ஒரு பெண் வேட்பாளர் நிறுத்தினா அந்த இடத்துல எப்படி வின் பண்ண முடியும்? அவங்களுக்கு அந்த கட்சி அமைப்புக்குள்ள என்ன கான்டாக்ட் இருக்குங்கிறது ஒரு கொஸ்டின் ஆகுது. அப்படி கொஸ்டின் ஆகும்போது ஒரு ஆண் வேட்பாளர் கொடுத்தா வின்னபிலிட்டி ஜாஸ்தி இருக்கணும்னா அங்க வின்னபிலிட்டியை பார்த்து ஆண் வேட்பாளர் தான் கொடுப்பாங்க. இதுதான் மதுரராஜா இருக்கு. இப்ப புதுசா ரிசர்வ் தொகுதியில புதிய கட்சி பெண்களை போடுறதுனால இனிமேல் ரிசர்வ் தொகுதியில பெண்கள் அதிக அளவில் பெண்கள் ஒரு கான்செப்ட் தமிழ்நாட்டில் உருவாக வாய்ப்பு இருக்கு. ஏன் பெண்களுக்கு வின்னபிலிட்டி கம்மின்னு சொல்றீங்க?
பெண்கள் வந்து அரசியல் களத்துல வந்து அதாவது வந்து மக்களோட இணைந்து பழகக்கூடிய வந்து தன்மைகளும் பெண்கள் வந்து அதிக ஈடுபாடோட வர்றதும் வந்து குறைவா இருக்குது. நான் வந்து இதுல வந்து நிதிஷ்குமாரால முடியும்னா நிதிஷ்குமார தங்கச்சியாலையும் அக்காலையும் ஏன் முடியாதுங்கிற கேள்வியை கேட்கக்கூடியவன் தான். என்றாலும் வந்து நிதிஷ்குமாருக்கு உள்ள சமூக அந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துல உள்ள இது வந்து அவரோட மனைவிக்கோ அவரோட பெண் மகளுக்கோ அல்லது சகோதர சகோதரிக்கோ வந்து சற்று குறைவா இருக்கதான் ஒரு காரணம். அது வந்து ஒரு நாள்ல அது தீராது, டே பை டே தான் வந்து அது சமநிலை. நீங்க சொல்றத பார்த்தா எல்லாரையுமே ஒரு CR சரஸ்வதி போல, ஒரு அமைச்சர் வளர்மதியை போல, ஒரு தமிழிசை சவுந்தரராஜனை போல இருக்கணும்னு எதிர்பார்க்கறீங்களா? இல்ல, அது அந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் வந்து வருவாங்க. அது ஓவர் நைட்ல நடக்காது. எதுவுமே வந்து மாற்றம் மெல்ல மெல்ல தான் வரும். மென்மையானவர்கள் ஆண்களே இருக்கிறாங்களா? அவங்க அரசியல்ல வெற்றி பெறக்கூடியவர்களா இருக்கிறாங்க. என்றாலும் கூட ஒரு தொகுதியில வெற்றி பெறணும்னா அதிக மக்களோட கான்டாக்ட் இருக்கணும், கடுமையா உழைக்கணும், கடுமையா மக்களை சந்திக்கணுங்கிறது வந்து பெண்ணை விட ஆண்கள் வந்து பெட்டரா இருக்குங்கிறதா அரசியல் கட்சி இந்திய நிலைமையில கருதுறாங்கிறதா உண்மை. யாருமே இல்ல, யாராலையும் தீர்வை தர முடியாதுன்னு சொல்றவங்க எண்ணிக்கை பெண்கள்ல 13.74 இருக்கு. ஆண்கள்ல கூட கிட்டத்தட்ட 7 தான். ஆண்களை விட 7% பெண்கள் வந்து ஜாஸ்தி இருக்காங்க. இது காரணம் என்னன்னா பெண்கள் வந்து பெசிமிஸ்டா இருக்காங்க. அதிக பெசிமிஸ்டுகள் பெண்கள் இருக்காங்கன்னு தான் நாம இதை எடுத்துக்கணும். எந்த தீர்வுமே நடக்காது, ஒண்ணு நடக்காது, இது இப்படிதான் சொல்லுவாங்க, பட் அதை எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லக்கூடிய தன்மை வந்து பெண்களிடம் அதிகம் இருக்கிறது தான் இது காட்டுது. பெசிமிஸ்டா இருக்காங்கன்றீங்களா இல்ல அவங்க இதுவரைக்கும் பார்த்த அந்த அவங்களுடைய அனுபவம் இந்த பதிலை தர சொல்லுதா? இல்ல, அனுபவம் அந்த பதிலை தர சொல்லுது என்ற ஒரு இதை எடுத்துக்கிட்டாலும் கூட நம்பிக்கை குறைவுதான் அதிக அளவு. ஆண்களுக்கு அதுல ஆப்டிமிஸ்டிக்கா இருக்காங்க, நம்பிக்கையோட இருக்காங்க. ஆண்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து பெண்கள்கிட்ட இல்ல. மொத்த முடிவுகளை தெரியல பாக்குறோம். கருணாநிதி 24.23, ஜெயலலிதா 18.86, பிறர் 9.43, விஜயகாந்த் 8.62, யாரும் இல்லை 8.49, அன்புமணி 6.81, திருமாவளவன் 5.93, கருத்தில்லை 5.68, வைகோ 4.18, ஸ்டாலின் 3.87, சீமான் 3.87. ஸ்டாலினும் சீமானும் சம அளவில் இருக்கிறாங்க. இதுல வந்து ஸ்டாலின் இருக்கிறது வந்து தனியா நம்ம பார்க்க முடியாது. அது திமுக குடும்பத்தில் உள்ள ஒரு இதா தான் பார்க்க முடியும். ஸ்டாலினை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க வந்து அரசியல் ரீதியா பார்த்தா கருணாநிதி மேல பட்டுதல் உள்ளவங்க தான் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து இன்னும் கருணாநிதியை தொடர்றதை விட ஸ்டாலின் இருக்கலாங்கிற ஒரு எண்ணம் உள்ளவங்க தான் ஸ்டாலினையும் அதுல வந்து வாலண்டியா தானே சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு ஸ்டாலின் சொல்றாங்க. அப்ப இதை பார்த்தா மற்றவர்கள் இப்ப கூட்டணியா சேர்ந்து இருக்கிறவங்களுடைய சதவீதத்தை எல்லாம் கூட்டி பார்க்கலாம். அது வந்து ஸ்டாலின் கருணாநிதிக்குள்ள அந்த பிளட் ரிலேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு இல்ல. இப்ப திருமாவளவனுக்கு இருக்கிறது வந்து ஒரு முழுமையா வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு தலைவர்னு திருமாவளவனுக்கு வந்து 6% சொல்லியிருக்காங்க. அந்த 6% வந்து மற்ற தொகுதிகளில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாமாங்கிறது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி. அதே மாதிரி வந்து ஏன்னா இவங்க இதே வந்து கேரளாவில் இருக்கிற மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட அணியாட்டு ஒரு 10 வருஷமா வந்து ஒரு பிரிட்டானிட்டியோட ஒரு சகோதரத்துவத்தோட ஒரு ஒருங்கிணைப்போட இருந்தாங்கன்னா நம்ம வந்து அது தெரிஞ்சு போகும், நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சு போகும். இது வந்து இந்த இது ரிஃப்ளெக்ட் ஆகுமா ஆகாதாங்கிறது வந்து question to be decided தான். நம்ம கேட்டிருக்கிறது உரிய தீர்வை தரவல்ல தலைவர் யாருன்னு தான் கேட்டிருக்கோம், கட்சி எதுன்னு கேட்கல. எப்படி கருணாநிதியையும் ஸ்டாலினையும் நீங்க ஒண்ணு தலைவர்னு தான் கேட்டிருக்கோம். ஆனா தமிழ்நாட்டில் வந்து பார்ட்டி ஸ்பிரிட்ங்கிறது வந்து மற்ற மாநிலங்களோட ரொம்ப ஒன்ஸ் லீடர் எஸ்டாப்ளிஷ் ஃபார் எவர் வளர்ந்த ஒரு கட்சி வந்து இங்க உடனே முடிஞ்சு போறது வந்து மற்ற ஸ்டேட்ல கூட கட்சி வந்து டிசிபேட் ஆகி போயிடும். அசாம் அந்த மற்ற எத்தனை கட்சிகள் நம்ம சொல்லலாம். தமிழ்நாட்டில் ஒன்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆனா அதே பார்ட்டி வேகத்துல பார்ட்டி உணர்வுல இருந்திருக்கூடிய ஒரு மாநிலங்கிறதுனால கட்சியையும் தலைவர்களையும் வந்து ரொம்ப ஒண்ணு வேறுபடுத்தி பார்க்க முடியாது. தமிழகத்தை முடிக்கும் போது கேட்கிறேன், நீங்க யாருக்கு வாக்கு போடுவீங்கன்னு கேட்டா தர்ம சங்கடப்படுவீங்களோ? நானா தர்ம சங்கடமான ஒரு விஷயம் தான். சரி, நன்றி.